கர்த்தர் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பதில் அளிப்பார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து அழியாமையும் மகிமையும் கனத்தையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பாராம். அல்லேலூயா. அப்போ சோர்ந்து போகக்கூடாது. எதை தேடணும்? அழியாமையும் கனத்தையும் நாம் தேட வேண்டுமாம். அல்லேலூயா. அது அழியாமை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து தான். அப்படி தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பாராம். அல்லேலூயா. இதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமாங்க? காலேப் தாங்க. காலேப் யோசுவா அந்த அதிகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்துல அழிந்து போகிறார்கள். விசுவாசிக்காம அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வராம போகிறார்கள். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க 2 பேரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல போறாங்க, யோசுவாவும் காலேபும். ஆனா அதுல அந்த காலேபு பாருங்க, எனக்கு 40 வயசுல மோசே வாக்குத்தத்தம் சொன்னாரு, அதை நான் எனக்கு இப்போ ஞாபகம் வச்சிருக்கிறேன். இந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் கால் மதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே என் கால் பட்டிருக்குது, நான் இந்த தேசத்தை சுதந்திரிக்க கொள்ள போறேன்னு சொல்றான். அல்லேலூயா. எதை நம்பி போறேன்னு சொல்றான் தெரியுமாங்க? முதல்ல வாக்குத்தத்தத்தை நம்புறான். 2வது சொல்றான், எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது என்று. அல்லேலூயா. எனக்கு 40 வயசுல நான் யுத்தத்துக்கு போகும்பொழுது எவ்வளவு பலமுள்ளனா இருந்தேனோ அதே பலம் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்று அவன் பார்க்கறான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 3வது ஒண்ணு பார்க்கறான். கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் அவர் என் சத்துருக்களை துரத்தி விடுவார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே தன்னுடைய சத்துருக்களை துரத்தி விடுவார் என்று நம்பி யோசுவா தான் லீடரா இருக்கிறான். யோசுவா கிட்ட பெர்மிஷன் கேட்கறான், நான் போகவான்னு. அல்லேலூயா. அதை பார்த்தவொடனே யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அவனை ஆசீர்வதிச்சு, நீ இப்போ கர்த்தர் இந்த தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்பி விட்டான். அல்லேலூயா. போனபடியே அவன் அந்த தேசம் காலேபுக்கு சொந்தமான தேசம் ஆயிற்று. அல்லேலூயா. எப்ரோனுங்கிற தேசம். அல்லேலூயா. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே எபிரோன் காலேபுடைய தேசம் ஆயிற்று. அல்லேலூயா. ஹோல் ஹார்ட்டடி அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். முழு இருதயத்தோடு அவன் தேடி இருக்கான். தாவீதை போல, மோசையை போல அந்த காலேபுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் பெரிய அளவுல பெரிய ஹீரோலாம் இல்லாம இருந்தாலும் அவன் அந்த நம்பிக்கையை பாருங்க. 40 வயசுல சொன்ன வாக்குத்தத்தத்தை விட்டாம 80 வயசுல வந்து கேட்டு விசுவாசிச்சா வாக்குத்தத்தத்தை தனக்குள்ள பலம் இருக்குன்னு பார்க்குறான். 3வது கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு பார்க்குறான். அந்த 3மே இருந்ததுனால காரியம் வாய்த்தது. எபிரோன் அவனுடைய தேசமாயிற்று. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிளைகளை செய்து அழியாமையும் மகிமையும் கனத்தையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த உலகத்தினை ஆசீர்வாதங்களை அளிப்பார். உலகம் முடிஞ்சு நித்திய ஜீவனையும் நமக்கு அளிப்பார். கர்த்தர் மேல ஆசீர்வதிப்பாராங்க.